கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, அன்பானவர்களே, இந்த நாள் சாயங்கால வேளையில நாம் யாவரும் மீண்டும் ஒரு முறை கூட கூடி வந்து அவனுடைய வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பினை தேவன் வந்து நமக்கு தந்திருக்கிறாரு. இந்த வகுப்புல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இது நியூ இயர், அதே சமயம் ஒரு நியூ வால்யூம் நாம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஏதாவது இடையில ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்குது, உங்களுக்கு வாய்ஸ் எது அந்த மாதிரி எது கேட்கல அப்படின்னா நீங்க தயவாக எங்ககிட்ட நீங்க நோட்டிபிகேஷன் பண்ணுங்க அன்பானவர்களே, நாங்க உங்களுக்கு பதில் அளிக்கிறோம். இப்போ கேக்குது. சரிங்க. இப்போ இந்த 5வது வால்யூம் என்று சொல்லும் போது ஒரு முக்கியமான கருத்தினை நாம் வந்து வச்சுட்டு நாம் வந்து முன்னாடி போலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க. கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில அன்பானவர்களே, நாம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னம்னா, ஒரு முக்கியமான ஒரு கருத்து வந்து ஒரு உபதேசம் வந்து எல்லாருக்கும் அது ஒத்துக்கொள்ளுவாங்க. ஆமா, இது நம்மளுடைய முக்கியமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கொள்ளுவாங்க. ஸோ அது எந்த உபதேசம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன உபதேசம் அது? கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ட்ரினிட்டி அவங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, நம்ம ஒத்துக்கிறது இல்லை. எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உபதேசம். இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராய உயிர்த்தெழுதல். வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, அருமையா சொன்னீங்க. வேற ஏதாவது? இயேசு கிறிஸ்துவ இரட்சகராய ஏத்துக்கிறாங்க. ரான்சம். ஓகே, அருமையா சொல்லிட்டீங்க. சரி, இப்போ வந்து இன்னொன்னு பார்க்க போறோம். இந்த கிறிஸ்தவ விசுவாசத்துக்கும் இந்த கிறிஸ்தவ மதம் என்று சொல்லக்கூடிய எல்லா ஜனங்களுடைய விசுவாசத்துக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு உபதேசம் எது? அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு உபதேசம் எது? சொர்க்கம் நரகமா பிரதர்? இல்ல இல்ல இல்ல. நீங்க சிலுவையினுடைய வடிவம் பாருங்க. சிலுவையை நீங்க வரையணும் அப்படின்னா மேல இருந்து கீழே வரைக்கும் நீங்க இழுக்கணும். மேல இருந்து கீழே வரைக்கும் இழுக்கணும். அதே மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அது என்ன அப்படின்னா ஒப்பு உறவு ஆகுதல். ஒப்பு உறவு ஆகுதல். அந்த உறவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய சிக்கல் உருவாயிருச்சு. உறவுல என்ன ஆயிடுச்சு? ஒரு சிக்கல் உருவாயிருச்சு. இப்ப அந்த சிக்கலை சரி பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிறவருக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய பிரிவினை உருவாயிருச்சு. இந்த பிரிவினைய ஒன்றிணைப்பதற்காக, ஒப்பு உறவு ஆக்குவதற்காக, ஒப்பு அப்படின்னா ஒரே, உறவு அப்படின்னா உறவு, சம்பந்தம், தொடர்பு, ஒரே தொடர்புல ரெண்டு பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு உபதேசத்துக்கு பேரு தான் என்ன அப்படின்னா ஒப்பு உறவு ஆக்குதல் அல்லது ஒப்பு உறவு ஆகுதல். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம். ஏன்னா 5வது அத்தியாயத்தினுடைய பேர் என்ன? 5வது தொகுதியினுடைய பேர் என்ன? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவு ஆகுதல். மனிதருக்கும் தேவனுக்கும் இடையே ஒப்பு உறவு ஆகுதல். ஸோ அன்பானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
இந்த ஒரு வால்யூம் வந்து ரொம்ப அருமையான வால்யூம். மற்ற எல்லா வால்யூம்ஸ் போலயுமே இந்த வால்யூம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க படிக்க படிக்க கர்த்தர் இயேசுவையும் பிதாவாகிய தேவனையும் சபையையும் மனுக்குலத்தையும் தனித்தனியா ஒருத்தரையும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. நல்லா இருக்கும் இந்த வால்யூம், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் அதாவது 4th வால்யூம் பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இருக்கும். ஆனா 5th வால்யூம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வேத வசனங்கள் அதிகமாக இருக்கும், அது குறித்த தவறான புரிந்து கொள்ளுதல் அதிகமாக இருக்கும். அதை பத்தி சுட்டி காட்டிட்டு அப்புறம் சரியான புரிந்து கொள்ளுதலே பேசுவார். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த 5th வால்யூம் நாம் வந்து பார்க்கும்போது இப்ப இதுல முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாயிண்ட் மட்டும் யாராவது படிச்சு காட்டுங்க. 5th வால்யூம்னுடைய முதல் அத்தியாயம் முதல் வாக்கியத்தை மட்டும் கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. முதல் பேராகிராஃப் படிங்க. பாரம்பரிய நோக்கத்தின்படி தெய்வீக திட்டத்தை மீறியதால் மனிதன் தெய்வ கோபாக்கனுக்குள்ளானான். ஆனாலும் தேவ நீதியால் பாவியாகி அவனுக்கு ஒரு மீட்பு ஏற்படுத்தப்பட்டது. கிறிஸ்துவின் பலியினால் அவன் பாவங்களுக்கு மன்னிப்பும் மீட்பும் உண்டாயிற்று. பாவியை தேவ ஏற்றவனாக செய்வதே ஒப்புருவதற்குரிய முழு பணியின் நோக்கம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயே எப்படி சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்படி சொல்றாரு பாருங்க. ஸோ இதுதான் அவருடைய கருத்து. முதல் எடுத்தோடனே அந்த ஒப்புரவாகுதல்னா என்ன, அதனுடைய காரியம் என்ன அப்படின்னு பேசிடுறாரு. முதல் அத்தியாயத்தினுடைய பேர் என்னங்க சிஸ்டர்? ஒப்புரவாகுதலின் தத்துவமும் மெய்த்தன்மையும். ஒப்புரவாகுதலின் தத்துவமும் மெய்த்தன்மை. இதை பார்த்து உடனே நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகி நம்ம தத்துவம்ங்கிறாங்க மெய்த்தன்மைங்கிறாங்க அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. இது என்ன அப்படின்னா, தத்துவம்னா என்னன்னா அதுவும் ஒரு வகையான உண்மைதான். தத்துவம்ங்கிறது என்னன்னா உண்மை என்று நாம் நினைக்கக்கூடியது, அதுதான் தத்துவம். ஸோ அப்ப பாருங்க, எகைன் ஒரு தடவை மீண்டும் ஒரு முறை அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க. முதல் பத்தி நோக்கத்தின்படி தெய்வீக சட்டத்தை மீறியதால் மனிதன் தேவ கோபாக்கனுக்குள்ளானான். ஆனாலும் தேவ நீதியால் பாவியாகிய அவனுக்கு ஒரு மீட்பு ஏற்படுத்தப்பட்டது. கிறிஸ்துவின் பலியினாலே அவன் பாவங்களுக்கு மன்னிப்பும் மீட்பும் உண்டாயிற்று. பாவிக்கு ஏற்றவனாக செய்வதே ஒப்புரவாகுதலுக்குரிய முழு பணியின் நோக்கம். ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த முதல் தொகுதியினுடைய 5வது தொகுதியினுடைய உள்ளான காரியங்களுக்குள்ளாக நாம் வந்து கடந்து போகலாம். இப்போ 7ஆம் தூதன் இதை எழுதும் போது என்ன வருஷம் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கும். கரெக்ட், 1899. அப்ப எவ்வளவு வருஷம் முன்னாடி எழுதுனது? இப்ப எவ்வளவு வருஷம் முன்னாடி எழுதியிருக்காங்க? நூத்தி 135 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது பிரதர். கரெக்ட். 135 கரெக்டா பார்த்து சொல்லுங்க. 130. ஒரு 26, இடையில ஒரு 100, 127. 127 வருஷம் பிரதர், 127. ஸோ 127 வருஷம் முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு வால்யூம் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ 127 வருஷம் முன்னாடி எழுதும்போது சகோதர சகோதரிகளை அவர் எழுதும்போது அவருக்கு ஒரு சவால் இருந்தது. இந்த ஒப்புரவாக்குதல் குறிச்சு நம்ம இப்ப பார்த்தோமே, இந்த ஒப்புரவாக்குதல் இதை குறிச்சு கண்ணா பின்னான்னு அநேக தவறான கருத்துக்களை சபையில போதிச்சு வச்சிருக்கிறோம். நிறைய பேர், நிறைய போதகர்கள், பாதிரிகள் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தவறா ஒப்புரவாக்குதல் குறிச்சு பேசி வச்சிருக்கிறாங்க. அப்ப 7ஆம் தூதனுடைய வேலை என்னவாக இருக்கும்? அந்த தவறுகளை எல்லாம் மெல்ல மெல்ல எடுத்து அதை சுட்டி காட்டி அவைகளை சீர்படுத்தி அவைகள் இருந்த இடத்துல உண்மையான சத்தியத்தினுடைய காரியங்களை எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கு
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம் அன்பானவர்களே. அப்ப இவருடைய மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு 5ஆம் தொகுதியினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பிரதர் வந்து ஒரு கருத்தை எடுத்துட்டு அந்த கருத்தை குறிச்சு அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிற தவறான கருத்துக்கள் என்னன்னு சுட்டி காட்டி அதுல இருக்கிற தவறு என்ன அப்படிங்கிறதையும் அதிலிருந்து நாம எப்படி சரியான கருத்துக்கு போறது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சுட்டி காட்டுவார். இதுதான் இவருடைய பாணியாக இருக்க போகுது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தினுடைய பேர் வந்து இன்னொரு தடவை யாராவது படிச்சு காட்டுங்க. ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தினுடைய பேரு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். தேவனுக்கும் இல்ல அது தொகுதியினுடைய பேரு. ஒப்புரவாகுதலின் தத்துவமும் மெய்த்தன்மையும். ஆமா. சோ சகோதர சகோதரிகளே, இந்த ஒப்புரவாகுதலின் தத்துவமும் மெய்த்தன்மையும் இந்த ஒரு காரியத்தை நாம் வந்து பார்க்கும்போது பிரதர் இதுக்கு என்ன ஒரு ஆதாரம் வச்சு பேசுறாருன்னா வசனங்கள் வேத வசனங்களை வச்சுதான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த அடிப்படை கருத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அதனாலதான் இந்த புஸ்தகம் ரொம்பவும் அங்கீகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அன்பானவர்கள். அதுக்கடுத்தது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா ஒரு 2 தவறான கருத்துக்களை எடுத்து பேசுவார். 3வது வருவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒப்புருவாக்குதல் குறித்த சரியான கருத்து. கரெக்டுங்களா? ஓகே. இப்ப நாம இன்னொன்னு பார்க்க போறோம். இந்த 5வது தொகுதியில 1வது அத்தியாயத்துல பிரதர் வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு 13 கருத்துக்களை எழுதுறாரு. அந்த 13 கருத்துக்கள்ல சகோதர சகோதரிகளை நாம் பார்க்கும்போது பிரதர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பக்கங்களாக ஒப்புருவாக்குதல் குறிச்சு நிறைய கருத்துக்கள் இப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா நாம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னம்னா ஒரு 7 பாயிண்டா நாம அதை பிரிக்க போறோம். இப்ப உங்ககிட்ட என்ன உதவி நம்ம கிட்ட தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க சொல்ற அந்த 7 பாயிண்டை யாராவது ஒருத்தர் இந்த கிளாஸ் போக எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்ம 7 பாயிண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் வாய்ப்பு எடுத்து அந்த 7 பாயிண்டையும் இப்ப நீங்க ஷேர் பண்ணணும். இதுதான் இப்போதைய விஷயம். ஸோ உங்களை ரெடிங்களா? நம்ம போலாங்களா? யாராவது ஒரு 2-3 பேர் ஓகே சொன்னீங்கன்னா போயிடலாம். ஓகே. இப்போ இந்த 7 பாயிண்ட்ஸ்குள்ள நம்ம போறோம். முதல் பாயிண்ட் முதல் தொகுதியில அந்த தத்துவமாக மெய்யான கருத்துக்களாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஆதாம் பரிபூர்ணமாக சிருஷ்டிக்கப்பட்டார். ஆனால் அவர் தன்னுடைய துணிகர மீறுதலினால் பாவம் செய்தார். அதன் நிமித்தம் முழு மனுக்குலமும் மரண ஆக்கினையில் அல்லது மரண தண்டனையில் சிக்கி உள்ளது. செகண்ட் பாயிண்ட் போலாங்களா? ஓகே. இப்ப செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா மனுக்குலத்தை நீதிமான்கள் ஆக்கவும் தன்னில் தானே நீதி உள்ளவராகவும் இருக்கிற ஒருவர், மனுக்குலத்தை நீதிமான்கள் ஆக்குகிறவரும் தம்மில் தாமே நீதி உள்ளவருமாய் இருக்கிற ஒருவர் பூமியின் மனுக்குலத்தோடு ஒப்புரவாகுவதற்கு ஒரு திட்டம் தீட்டி உள்ளார். இரண்டாவது ஓகேங்களா? பிரதர் பூமியின் அதுக்கப்புறம் என்னங்க பிரதர்?
ஓகே, நான் மீண்டும் சொல்றேன் பாருங்க. பூமியின் மனுக்குலத்தினர் அனைவரையும் நீதிமான்கள் ஆக்கிடவும் தம்மில் தாமே நீதிமானாகவும் நீதி உள்ளவராகவும் இருக்கின்ற ஒருவர் அனைவரையும் தம்மோடு கூட ஒப்புரவாக்குவதற்கு ஒரு திட்டத்தினை தீட்டி உள்ளார். தேவன் தான் ஒப்புரவாக்குதலின் திட்டம் உருவாக்கி இருக்கிறார். ஷார்ட்டா சொல்லணும். ஓகே, மூன்றாவது, இந்த ஒப்புரவாக்குதலின் திட்டத்தில் மொத்தம் 2 கட்டங்கள் உள்ளன. இந்த ஒப்புரவாக்குதலின் திட்டத்தில் மொத்தம் 2 கட்டங்கள் உள்ளன. முதலாவது பாகம் நீதியை திருப்திகரப்படுத்துவது. நீதியை திருப்திகரப்படுத்துவது. மற்றொன்று, அவருடைய ராஜ்யத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் தேவனோடு கூட மீண்டும் ஒப்புரவுக்குள் கொண்டு வருவது. முடிஞ்சுங்களா? 3. இந்த ஒப்புரவாக்குதல் 2 கட்டங்களை உடையது. ஒன்று, நீதியை திருப்திகரப்படுத்துவது. மற்றொன்று, ராஜ்யத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் தேவனோடு கூட மீண்டும் ஒப்புரவாக்குவது. இதுதான் 3வது. 4வது போயிடலாங்களா? தேவனுடைய ஒப்புரவாக்குதலின் திட்டத்தில் நீதியை திருப்திப்படுத்தி மரண ஆக்கினியை விலக்கிட நீதியை திருப்திப்படுத்தவும்னு கூட சொல்லலாம். நீதியை திருப்திப்படுத்தவும் மரண ஆக்கினியை நீக்கிடவும் எல்லோருக்குமான மீட்கும் பொருளாக கர்த்தர் இயேசு மரிக்க வேண்டியதை அவசியப்படுத்துகின்றது. தேவனுடைய ஒப்புரவாக்குதலின் திட்டத்துலதான் கர்த்தர் இயேசு மரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானே இருக்கு. 5வது போலாங்களா? மரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அல்லது உள்ளடக்கி இருக்கிறது. அடுத்தது, ஆகவே அவருடைய இந்த மாபெரும் பணியில் அவரோடு உடன் வேலையாட்களாக, நான் என்னன்னு சொன்னோங்க? ஆகவே அவருடைய இந்த மாபெரும் பணியில் அவரோடு உடன் வேலையாட்களாக இருக்க ஒப்புரவாக்குதலின் நன்மைகளை பெற்றுக்கொண்ட இயேசுவின் பின்னடியார்கள் ஒரு சிறு மந்தையாக உள்ளனர். 6வது போலாங்களா? இந்த பின்னடியார்களாகிய சபை வகுப்பார் ராஜ்யத்தில் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் இயேசுவோடு காணப்பட்டு கடந்த 6000 வருடங்களாக இவ்வுலகில் காணப்படும் கடந்த 6000 வருடங்களாக இவ்வுலகில் காணப்படும் சகல தப்பறைகளையும் கண் பார்வையற்ற விழுந்து போன சாத்தான் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கும் சகல
தீமைகளையும் அகற்றிட காணப்படுவார்கள். சோ 6வது பாயிண்ட் முடிஞ்சு. 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய நிறைவில் 7வது பாயிண்ட்டுங்க. 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய நிறைவில் இந்த மாபெரும் ஒப்புருவாக்குதலின் வேலை நிறைவு பெற்று மரணமின்றி வலி துக்கம் தீங்குகள் ஏதுமின்றி சகலமும் தேவனோடு இசைவோடு காணப்படும் அல்லது ஒப்புரவாகி காணப்படும். துக்கம் எதுவுமின்றி தேவனோடு கூட இசைவாக அல்லது ஒப்புரவாகி காணப்படும். தேவனோடு கூட இசைவாக காணப்படும். இப்போ உங்கள யாரு இந்த கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்க? நான் படிக்கிட்டாங்க பிரதர். சொல்லுங்க. முதல் பாயிண்ட்டுங்க. ஆதாம் பரிபூர்ணமாக சிருஷ்டிக்கப்பட்டார், ஆனால் அவர் துணிகர மீறுதலினால் பாவம் செய்தார். அதன் நிமித்தம் முழு மனுகுலமும் மரண ஆக்கினையில் சிக்கியுள்ளது. அவ்வளவுதான். இதுதான் 1வது. ஓகே. 2 மனுகுலத்தை நீதிமான்களாகவும் தன்னில் தானே நீதி உள்ளவருமாக இருக்கிற ஒருவர் அனைவரையும் ஒப்புரவாக்குவதற்கு ஒரு திட்டம் தீட்டியுள்ளார். ஓகே. 2 முடிஞ்சு. 3வது, இந்த ஒப்புரவாகுதல் திட்டத்தில் மொத்தம் 2 கட்டங்கள் உள்ளன. முதலாவது சொல்லுங்க. நீதியை திருப்திகரப்படுத்துவது. 2வது பாயிண்ட், அவருடைய ராஜ்யத்தில் ஆர்வமுள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அனைவரையும் ஜீவனுக்கு கொண்டு வருவது. ஓகே. 3 முடிஞ்சுங்க. 4 தேவனுடைய ஒப்புரவாகுதல் திட்டத்தில் நீதியை திருப்திப்படுத்தவும் மரண ஆக்கினையை நீக்கிவிடவும் எல்லாருக்குமான மீட்கும் பொருளாக கர்த்தர் இயேசு மரிக்க வேண்டியதை உள்ளடக்கி இருக்கிறது. அந்த திட்டம் அது உள்ளடக்கி இருக்கு. ஓகேங்க. அடுத்தது, ஆகவே அவருடைய இந்த மாபெரும் பணியில் அவரோடு உடன் வேலையாட்களாக இருக்க ஒப்புரவாகுதலின் நன்மைகளை பெற்றுக்கொண்ட இயேசுவின் பின்னடியார்கள் ஒரு சிறு மந்தையாக உள்ளனர். ஆமாங்க. 6வது, இந்த பின்னடியார்களாகிய சபை வகுப்பார் ராஜ்யத்தில் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் இயேசுவோடு காணப்பட்டு கடந்த 6000 வருடங்களாக இவ்வுலகில் காணப்படும் சகல ஒப்புரவாகுதலையும் சகல தப்பறைகளையும் கண் பார்வையற்ற சகல விழுந்து போன சாத்தான் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கும் சகல தீமைகளையும் அகற்றிட காணப்படுவார்கள். ஆமாங்க. ஆமாங்க அன்பானவர்களே. அடுத்தது, 1000 ஆண்டு அரசாட்சியின் நிறைவில் இந்த மாபெரும் ஒப்புரவாகுதலின் வேலை நிறைவு பெற்று மரணமின்றி வலி துக்கம் எதுவுமின்றி தேவனோடு கூட இசைவாக காணப்படுவார்கள். இதுதான் நீங்க சொல்லிட்ட அருமையான காரியங்கள். ரொம்ப நன்றி சகோதரி, ரொம்ப நன்றி. சரிங்க. இப்போ 1வது அத்தியாயத்துல இந்த 7 சொல்றாரு. இதை படிக்கும் போது உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, தெய்வீக திட்டம் கோடுகளாலும் சில எழுத்துக்களாலும் எண்களாலும் நிரப்பப்பட்டிருக்கு. அதை 7 சென்டென்ஸ்ல சொல்லணும்னு வைங்களேன், அல்லது 7 பாயிண்ட்ஸா சொல்லணும் அப்படின்னா, அல்லது ரொம்ப குறிப்பா தெய்வீக திட்டத்துக்கு பேக்ரவுண்ட்ல பின்னணியில் இருக்கக்கூடிய 7 முக்கியமான வேலைகள், 7 முக்கியமான செயல்பாடுகள் எது, அம்சங்கள் எது அப்படின்னா இந்த 7 தான். இது ஒருவேளை நடுராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டு எங்க கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர், கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் அப்படின்னா இது மனப்படமா நம்ம சொல்லக்கூடாது. ஆனா புரிஞ்சு ஆதாம்ல இருந்து 1000 வருட அரசாட்சி வரைக்கும் நம் தெளிவா நடுவுல அந்த சபையினுடைய வளர்ச்சி, கர்த்தர் ஏன் மரிக்கணும், தேவனுக்கு என்ன தேவை இருந்தது,
இது எல்லாத்தையும் நாம் பாக்குறோம். பாருங்க, ரொம்ப குறிப்பா அந்த முதல் பாயிண்ட்ல பாருங்க, ஆதாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாருன்னா பரிபூர்ண மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். அவர் செஞ்சிட்ட முதல் வேலை என்னன்னா, அந்த முக்கியமான வேலை அது துணிகர பாவம். அதனால மனுக்குலம் முழுவதையும் மரணத்துக்குள் கூட்டிட்டு போயிட்டார். ரெண்டாவது தேவன் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, ஓகே இவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, நம்மளுடைய குழந்தைங்க தான், ஆனா நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டாங்க, இப்ப இவங்களை எப்படி நம்ம கூட சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களுக்காக ஒரு திட்டத்தை நாம ஏற்படுத்த வேண்டியதா இருக்கு, அதை நிறுவ வேண்டியதா இருக்குன்னு அவர் ஒரு கோணத்துல இருக்கிறார். அவர் அப்படி போட்ட ஒரு திட்டத்துல முதல் அவரே தன்னுடைய கொள்கைகளை மீறிட முடியாது. உண்மையுள்ள தேவன் அவரே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவரு அந்த முக்கியமான 2 கட்டங்களை அங்க பாக்குறாரு. அந்த 2 கட்டங்கள்ல முதல் என்னன்னா, அவருடைய நீதியை திருப்தி படுத்துவது. பிற்பாடு எவர்கள் விரும்புகிறார்களோ, அது நோட் த பாயிண்ட், எவர்கள் விரும்புகிறார்களோ அவங்களதான் நாம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, கர்த்தரேசு மூலமாக தேவனோடு ஒப்புரவாக்க முடியும். ஒருவேளை விரும்பாத ஒருத்தர் என்ன பண்ணலாம்னா, விரும்பாத ஒருத்தரை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க கிளாஸ் கேட்கணும்னு இன்னைக்கு விரும்புனீங்க, நீங்க வந்தீங்க, கிளாஸ் கேட்கணுங்கிற விருப்பம் இல்லை, மாத்த முடியாது, அவங்க வரமாட்டான். ஒருவேளை ஒருத்தர் நான் 6th வால்யூம் முழுசா முடிக்கணும் அப்படின்னு விரும்புறாருன்னு வைங்களேன், விரும்புறாரு, அப்ப அவர் முடிப்பார். தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனை நேசிக்கணும் அப்படின்னு விரும்புறாரு, அவரு நிச்சயமா தேவனுக்கு விரும்பக்கூடிய நபராக மாறிடுவார். ஒருவேளை அன்பானவர்களே, நான் ஒரு நல்ல புது சிருஷ்டியா மாறணும் அப்படின்னு ஒருத்தர் விரும்புறாருன்னு, அந்த விருப்பமே இல்லைன்னா அவர் ஒரு புது சிருஷ்டியா மாற்ற முடியாது. அப்ப அந்த விருப்பம், அதுதான் கர்த்தர் சொன்னாரு. மத்தேயு 16:24 பாருங்க, மத்தேயு 16:24 வாசிங்க. மத்தேயு 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஃபர்ஸ்ட் பாயிண்டே ஒரு கண்டிஷன் சொல்றாரு, விரும்பினால். இது ரொம்ப முக்கியங்க. நீங்க விரும்பினதுனாலதான் பேப்டிசம் எடுத்தீங்க, விரும்பினதுனாலதான் கிளாஸ் கேட்டீங்க, விரும்பினதுனாலதான் வால்யூம் ஸ்டடி பண்றீங்க, விரும்பினதுனாலதான் புது சிருஷ்டிய நல்லா கொண்டு வரணும்னு விரும்பணும். முதல்ல என் புது சிருஷ்டிய நான் பக்குவமா கொண்டு வரணும். அந்த விருப்பம் இல்லைன்னு வைங்களேன், வேற எதுவுமே நடக்காது. ஒருவேளை நடந்தா கூட அதெல்லாம் சடங்காச்சாரமா தான் நடக்கும், ஏதோ கடமை அப்படிங்கிற கோணத்துல நடக்கும். சகோதர சகோதரிகளே, அப்போ எவரெல்லாம் ராஜ்யத்துல கூட விரும்புறாரோ அவரை தேவன் ஒப்புரவாக்கிடுவார். யாரெல்லாம் விரும்பலையோ அவங்க ஒப்புரவாக மாட்டாங்க. கடைசியாக 4வதுல நான் பார்க்கும்போது, அந்த ஒப்புரவாக்குதல் திட்டத்துல கர்த்தரேசுவின் மரணம் அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்தது. மரணம் அப்படிங்கிற ஒரு காரியம். ஆனா அவரு மரிச்சாதான் மற்றவர்களுடைய மரண தண்டனைய நீக்கி போட முடியுங்கிறதும் இருந்தது அந்த திட்டத்துல. 5வது அன்பானவர்களே, அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு குழு. அந்த குழு ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய வெயிட்டோட எண்ணிக்கையோட செக் பண்ணி பார்க்கும்போது அது குறைவு தான். அதனால அவங்களுக்கு பேரு சிறுமந்தை. இந்த சிறுமந்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒப்புரவாக்குதலை இப்பவே அனுபவிப்பாங்க. ஒப்புரவாக்குதல் இன்னும் நடக்கல, ஆனா அந்த ஒப்புரவாக்குதலை இப்பவே அனுபவிப்பாங்க. ஏன்னா இப்ப இவங்க இருக்கக்கூடியவங்க, இந்த சிறுமந்தையாக யாரெல்லாம் இப்ப உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேவனோடு கூட ஆல்ரெடி இப்ப நெருங்கினவங்களா இருக்கிறாங்க, உறவு கொண்டு இருக்கிறவர்களா இருக்கிறாங்க. டெய்லி அவர்கிட்ட அப்பான்னு பேசுறாங்க, டெய்லி அவர்கிட்ட சில சங்கடங்களை பேசுறாங்க, சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிறாங்க, நன்றி சொல்றாங்க, அவர்கிட்ட மன்னிச்சிடுங்கன்னு கேக்குறாங்க. அவங்கத்தான் யாரு அப்படின்னா அந்த சிறுமந்தை. அவங்க அட்டோன்மெண்ட் பெனிஃபிட்ஸை இப்பவே பயன்படுத்தி இருக்கிறாங்க, இப்பவே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. உலகம் அனுபவிக்கிறதுக்கு முன்பதாக இவங்க இப்பவே அனுபவிச்சுட்டாங்க. பஸ்கால கூட பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல செங்கடல் வழியா இவங்களை காப்பாற்ற வேண்டியது இருக்கு. அந்த காப்பாற்றுதலுக்கு முன்பதாக சங்கார தூதன் கிட்டேயே காப்பாற்றப்பட்டவங்க யாரு அப்படின்னா முதல் பேரானவர்கள். அந்த முதற் பேரானவர்கள் தான் யாருன்னா இந்த சபை வகுப்பார். இந்த சபை வகுப்பார் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, கர்த்தரேசுவோடு கூட சேர்ந்து
தேவனும் கிறிஸ்துவும் ஒப்புரவாகுதில்ல. என்னென்ன தடைகள் இருக்கும் அந்த தடைகளை நீக்கிறவங்களா இருப்பாங்க. நீக்கிறவங்க ராஜ்யத்தினுடைய கடைசி நிறைவு பகுதியில அனைவரும் தேவனோடு ஒப்புரவு ஆகிடுவாங்க. இதோட திட்டம் அட்டோன்மெண்ட் வில் பி கம்ப்ளீட்டட். இப்ப இதுல ஒன்னா இருக்கிறது அப்படிங்கிறது இந்த அட்டோன்மெண்ட்ங்கிற வார்த்தையில எங்க இருக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க யாராவது. இந்த ஆங்கில வார்த்தையில இந்த 7ஆம் நம்பர்ல இருக்குது இந்த அட்டோன்மெண்ட். இதுல தேவனோட ஒப்புரவு ஒரே இதுல இருக்கிறது அப்படிங்கறத எது காட்டுது சொல்லுங்க பாக்கலாம். இப்ப நாங்க உங்களுக்கு கேள்வி இன்னொரு வாட்டி சொல்லுங்க பிரதர். அதாவது இந்த அட்டோன்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையில ஒரு அருமையான ஒரு கருத்து இருக்கு. தேவனோடு கூட ஒப்புரவாகிறோம் அப்படிங்கிறது அந்த கருத்து அட்டோன்மெண்ட்ங்கிற ஆங்கில வார்த்தையில இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க பிரதர். 7வது பாயிண்ட். 7வது பாயிண்ட் என்னங்க பிரதர்? ஒரு இப்ப சொன்னது இல்லையா பிரதர், ஒரு உடன்படிக்கை பிரதர். சரி, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இப்ப நான் டைப் பண்றேன் பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுல அட்டு இது என்ன? இந்த இந்த வார்த்தை மட்டும் என்ன? ஒன் டாட்ல ஒன்னுன்னா என்ன அர்த்தம்? ஒன்று. ஒன்று. இப்போ மனுஷனுக்கு இதே ஒப்புரவாகுதல். கரெக்ட். இப்போ வந்து தேவன் இருக்கிறாரு, இப்ப மனுஷன் இருக்கிறாரு. இப்ப மொத்தம் இங்க எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேரு. நடுவுல இயேசு இருக்கிறாரு, 2 பேரையும் ஒப்புரவாக்குறதுக்கு. ஒப்புரவாக்குறதுக்கு இருக்கிறாரு. கர்த்தர் இயேசு ஒப்புரவாக்குனதுக்கு அப்புறம் இப்ப இனிமேல் 2 பேர் இல்ல, ஒண்ணுதான். ஒன்னாயிரும். எப்படி ஒன்னாயிடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சண்டை போட்டு இருந்தாங்க 2 பேரு, இப்ப 2 பேர் என்ன ஆயிட்டாங்க? ஒன்னாயிட்டாங்க, ஜாயிண்ட் ஆயிட்டாங்க. நம்ம கூட தேவன் கூட சண்டை போட்டவங்க தான், தேவன் கூட இணையாதவங்க தான், இணையாதவங்க நாம. ஆனா இப்ப தேவன் கூட என்ன ஆயிருக்கிறோம்? ஒன்றாயிருக்கிறோம். முதல் ஒப்புரவாக்குதலை நாம பெற்றுக்கிட்டோம், அடுத்தது பூமியை நாம ஒப்புரவாக்க போறோம். இதுதான் கருத்து. சோ சகோதர சகோதரிகளே, இங்கிலீஷ்ல பாத்தீங்களா எவ்வளவு அருமையா அந்த ஒன் அப்படிங்கிற அட் ஒன், அட் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு அர்த்தம். பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு. அட் ஒன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த ஒருமையில 2 பேருமே போய் கலக்க போறோம். ஃபர்ஸ்ட் தேவன் கூட நாம கலந்துட்டு மனுக்குலத்தையும் தேவனையும் நாம ஆட் பண்ண போறோம். அப்ப நமக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, புது சிருஷ்டிகளுக்கு இன்னொரு பேரு ஒப்புரவாக்குதலின் ஊழியர்கள். ஒப்புரவாக்குதலின் ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வேலை இருக்கு. நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும். ஆனா நம்ம ஒண்ணு சேர்க்கிறோமா அல்லது 2 ஆகுறோமா, அது கூட யோசிக்க வேண்டியதா இருக்கு. நம்மளுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்னா, சண்டேல இருக்கிற 2 பேரை சேர்த்தி விடுற மாதிரி இருக்கணும். சண்டேல இருக்கிற 2 பேரை 4ஆ மாத்தி விடக்கூடாது. அப்ப அந்த குணங்கள் எல்லாம் சின்ன சின்ன குணங்கள்ல இருந்தே நமக்கு அது வரணும். இப்ப இது ரிலேட்டடா ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5:1. ரோமர் 5:1. இவ்விதமாக விசுவாசத்தினால் படிங்க சிஸ்டர். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பார், சமாதானம் ஆயிட்டோம். இப்போ கிறிஸ்து மூலமா நம்ம சமாதானம் ஆயிட்டோம். கிறிஸ்து மட்டும் நம்ம வாழ்க்கையில பேசிக் கிளாஸ் மூலமா வரலன்னா நம்ம இன்னைக்கு தேவன் கூட சண்டை தான். தேவன் நம்ம கூட சேர்ந்திருக்க முடியாது, நாம தேவன் கிட்ட சேர்ந்திருக்க முடியாது. சோ கிறிஸ்து தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒப்புரவாக்குதலின் ஊழியர் பண்ணியிருக்கிறார். ஊழியரா இருந்து நம்மளையும் தேவனையும் ஒன்னாக்கிட்டார். இப்ப கிறிஸ்து நமக்கு பண்ண மாதிரி நாம போய் என்ன பண்ண போறோம்னா மனுக்குலத்தை மனுஷங்களை தேவன் கூட ஆக்க போறோம், ஒப்புரவு ஆக்க போறோம். இப்ப உங்களுக்கு இது முதல் அத்தியாயத்தினுடைய அனைத்து காரியங்களும் ஓரளவுக்கு தெரிந்த கருத்துக்கள் தான். பட் உங்களுக்கு பிரதர் எப்படி அதை படிப்படியா கொண்டு வர்றாருன்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நாம ஒட்டுமொத்த இப்ப நீங்க வால்யூம்ஸ்னுடைய இந்த 5வது வால்யூம்ஸ்னுடைய இந்த பட்டியல் எடுத்துக்கலாம். முதல் பக்கம்
அதாவது என்னென்ன அத்தியாயங்கள் இந்த புஸ்தகத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். இதுல வந்து ஒன்னொன்னும் ஒரு கோணத்துல வரும். இப்போ முதல் அத்தியாயத்துல 5வது தொகுதியில முதல் அத்தியாயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன். அந்த இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த இன்ட்ரோடக்ஷன் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா படிப்படியா என்ன பண்ண போறாருன்னா ஒரு அத்தியாயத்தையும் அவர் சொல்லி காட்ட போறார். ஒரு அத்தியாயத்துல நாம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டு பேசுவார். இப்போ முதல் அத்தியாயத்துல ஒரு 13 பாயிண்ட நம்ம 7ஆ சுருக்கி பார்த்துட்டோம். மேலும் அந்த முதல் அத்தியாயமே இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை அத்தியாயம் இருக்குங்க? 16 அத்தியாயம் இருக்கு. இப்ப முதல் அத்தியாயம் ஒரு முன்னுரை அத்தியாயம் மாதிரி. இப்ப 2வது அத்தியாயம் என்ன அப்படின்னா இந்த ஒப்புரவாக்குதலினுடைய ஆக்கியோன் யாரு, இந்த திட்டத்தை எழுதினவர் யாரு, உருவாக்குனவர் யாரு? யாவே. அவரை பத்தி பேசக்கூடியது தான் 2வது அத்தியாயம். சோ முதல் அத்தியாயம் என்னன்னா ஒரு முன்னுரை மாதிரி. 2வது அத்தியாயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த ஒப்புரவாக்குதலின் திட்டம், இதை எழுதினவர் அல்லது ஆக்கியோன், அதாவது நம்மளுடைய யாவே தேவன். அவரை பத்தி சில காரியங்கள் அல்லது முக்கியமான காரியங்கள் நாம் அதுல பார்ப்போம். 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது ஒரே குரூப். முதல்ல இந்த திட்டத்தை உருவாக்குனவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பஸ்ல நாம எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறோம்னு வைங்க. அது வந்து 2 பிரிவா இருக்கு. பஸ் வந்து 2 பிரிவா இருக்கு. ஒரு பக்கம் ஃபுல்லா மனுக்குலம் அவங்க இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஃபுல்லா சபை இருக்குது. இப்ப இந்த பஸ்ஸ உருவாக்குனவர் யாரு அப்படின்னா யாவே அப்படின்னு சொல்றதுதான் எது அப்படின்னா, பஸ் உதாரணம் எல்லாம் பிரதர் சொல்லல, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க சொல்றோம். அந்த பஸ்ஸவே உருவாக்குனவர் யாரு, அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் உருவாக்குனவர் யாரு, அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு போறவர் யாரு, அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அது வந்து யாவே தேவன். 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது ஸ்கிரீன் பாருங்க. இது எல்லாமே ஒருத்தரை பத்தி மட்டுமே வரும். அவர் யாரு? குமாரன். கரெக்ட், குமாரன், தேவகுமாரன். அவருதான் யாருன்னா ஒப்புருவாக்குதல உருவாக்குனது, திட்டம் பண்ணதெல்லாம் யாவேவா இருந்தாலும், அவரா இருந்தாலும் அதை நடத்துறவர் யாரு, அதை முன்னின்று நடத்தி கொடுப்பவர் யாரு, அதை செயல்படுத்துபவர் யாரு, 2 பேருக்கு நடுவுல முக்கிய ஒப்புருவாக்குதலின் ஊழியனாக இருப்பது யாரு, மத்தியஸ்தராக இந்த வேலைகளை செய்பவர் யாரு? கர்த்தர் இயேசு. அவரு எப்படி இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்துக்கு தகுதியானாரு, எவ்வளவு அருமையா அதை செஞ்சு முடிச்சாரு, இது எல்லாம் பேசக்கூடியது தான் 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது. இதுக்கு அடுத்தது 8, 9, 10, 11 யார பத்தி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன், கிறிஸ்து பார்த்துட்டோம். அடுத்தது யார பத்தி இருக்கும்? சபை பத்தி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பாருங்க 8, 9, 10, 11 இந்த ஒப்புருவாக்குதலின் ஊழியத்தை திட்டம் பண்ணது ஒருத்தர், உருவாக்குனது ஒருத்தர், அதை நடத்துறவர் கர்த்தர் இயேசு. ஆனா அதை எந்த மெத்தட்ல கர்த்தர் இயேசு பண்ணுவாரு, எந்த வாய்க்கால் மூலமா பண்ணுவாரு, எந்த வல்லமையை பயன்படுத்தி அவர் பண்ணுவாரு அப்படின்னா அது பரிசுத்த ஆவி, தூய ஆவி, சத்திய ஆவி. ஆனா அந்த லாஸ்டா இருக்கிற அந்த நபரு
அது ஒரு ஆள் தத்துவம் உடையவரானா ஆள் தத்துவம் இல்லை. ஆனா அது என்னென்ன வேலைகளை எல்லாம் அந்த ஆற்றல் செய்யும், அதன் மூலமாக எவ்விதம் மனுஷனுக்கு இந்த ஒப்புரவாகுதல் வந்து அடையும் அப்படின்னு எல்லாம் பேசுறது, எந்த வாய்க்கால் மூலமா அது நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 5th வால்யூம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. 8, 9, 10, 11 இன்னும் எவ்வளவு அத்தியாயங்கள் இருக்குங்க? அஞ்சு இருக்கு. 5 இருக்கு. ஓகே. இப்ப இதுல 12, 13, 14, 15 அது யார பத்தி இருக்கும்? மனிதன். அருமையா சொல்லிட்டாங்க. நிறைய பேர் சபைன்னு சொல்லுவாங்க, இல்ல அது வந்து மனிதன். யார் இந்த மனிதன்? ஒப்புரவாக்குதல் திட்டத்தினுடைய பயனாளி யாரு? அவர் தான். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு ரொம்ப லேசான ஒரு உதாரணம் சொல்றேன். ரேஷன் கடைகள்ல ஒரு பெரிய கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது அவங்க பேரு தான் பெனிஃபிஷியரி. யாரு அந்த திட்டத்தின் மூலமாக அந்த பயனாளர்கள் யாரோ அவங்களுக்கு பேர் தான் பெனிஃபிஷியரின்னு சொல்லுவாங்க. பயனடைஞ்சவங்க, பலனடைஞ்சவங்க. இப்ப இந்த ஒப்புரவாக்குதலின் பயனாளிகள் அல்லது பலனடைஞ்சவங்க யாரு அப்படின்னா மனுக்குலம். மனுக்குலத்தை பத்தி நாம எங்க பார்க்க போறோம்னா 12, 13, 14, 15. சரி, கடைசி அத்தியாயம் யாருக்கு? இன்னும் முற்பிதாக்கள் இருக்கிறாங்க, சபை இருக்கிறாங்க. சபை, ஆமா சபை. 16 தான் சபையை பத்தி. பாத்தீங்களா? இந்த வால்யூம்ஸ்னுடைய இந்த தொகுதி எழுதின ஆக்கியோனுடைய எழுத்து முறை பாரு. ஃபர்ஸ்ட் முன்னுரை பேசுறார். இந்த திட்டம் ரொம்ப முக்கியம், விசுவாசத்துல இதுதான் அடிப்படை, அதெல்லாத்தையும் பேசிட்டு இது உருவாக்குனது யாரு, இதை நடத்துறது யாரு, இது எந்த சக்தியில பண்ணுவாங்க, யார் இதுல பயனாளி, கடைசியா நம்மளுடைய வேலை என்ன, நமக்கும் இதுக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கு, இப்படி பேசுவாங்க. இதுதான் 16 அத்தியாயங்களினுடைய சாராம்சம். இப்ப நம்ம 2வது தொகுதிக்குள்ள போறதுக்கு முன்பதாக நீங்க யாராவது இப்போ ஆல்ரெடி வாய்ப்பெடுத்தவங்க வேண்டாம், வேற யாராவது வாய்ப்பெடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்ககிட்ட பிரதர் இந்த 5th வால்யூம் வந்து இப்படி பிரிஞ்சிருக்கு பிரதர், இப்படிதான் பிரதர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். யார் வர்றீங்க? நான் சொல்றேன் பிரதர். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அத்தியாயம் பாத்தீங்கன்னா அது ஒரு இன்ட்ரோடக்ஷன், அது ஒரு முன்னுரையா எழுதப்பட்டிருக்கு. 2வது அத்தியாயம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு தொகுதியினுடைய ஆசிரியர் ஆக்கியோன் பத்தி, அது பிதாவாகிய தேவனை பற்றி பேசக்கூடியதா இருக்குது. இந்த தொகுதியுடைய ஆசிரியரால் அது தொகுதி பேசுகிற அந்த ஒப்புரவாக்குதல் திட்டத்தினுடைய ஆசிரியர் மன்னிக்கணும். ஒப்புரவாக்குதலின் திட்டத்தினுடைய ஆசிரியர் ஆகிய பிதாவாகிய தேவனை பற்றி பேசக்கூடியதா இருக்கு 2வது. 3வது அத்தியாயம் 3, 4, 5, 6 இது 7 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒப்புரவாக்குதலின் திட்டத்துக்குரிய மீடியேட்டர் ஆகிய நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய குமாரனை பற்றிய ஒரு அத்தியாயமா இருக்கு அந்த 7 வரைக்கும். அடுத்தது 8, 9, 10, 11 இந்த 3 பாத்தீங்க அப்படின்னா அவர் பயன்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியாகிய அவருடைய வல்லமையை குறித்ததான ஒரு அத்தியாயமா இருக்கு. அடுத்தது 12, 13, 14, 15 இந்த ஒப்புரவாகுதல் திட்டத்தினுடைய கடைசியாகிய மனுக்குலத்தை பற்றினதாக இருக்கிறது. மனுக்குலம் மனிதர்களை பற்றின, தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டிய மனிதர்களை பற்றினதா இருக்கு. 16வது அத்தியாயம் அந்த கடைசி ஊழியத்தை செய்யக்கூடிய சபையை பற்றினதாக இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு சில கருத்துக்கள் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப குறிப்பா அந்த 8 to 11 ஒப்புரவாக்குதலின் வாய்க்கால்னு சொல்லலாம். ஒப்புரவாக்குதலின் வாய்க்கால் அந்த வழியாதான், பரிசுத்தாவி வழியாதான் இந்த வேலைகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பிரதர் எழுதுறாரு.
அதே மாதிரி 12 to 15 என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயனாளி அல்லது பலனடைஞ்சவர்கள். அவங்கதான் யாருன்னா இந்த மனுக்குலம். கடைசி சாப்டர் 16வது அதிகாரம் சபைக்கான உத்வேகமான பேச்சு, உற்சாகமூட்டும் வார்த்தைகள், உற்சாகமூட்டும் வார்த்தைகள். இதுதாங்க லாஸ்ட். இப்ப நம்ம ஆக்கியோன் பத்தி பார்த்திடலாம். ஆக்கியோன் பத்தி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆங்கிலத்துல மட்டும் ஒரு 50 பக்கங்கள் வருதுங்க. 50 பக்கங்கள் எழுதியிருக்கிறார். ஆனா இப்போ இதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கும் எனக்கும் வரப்போறது கிடையாது. இந்த ஒப்புரவாக்குதலின் திட்டத்தை வேற ஒருத்தர் எழுத வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. நிச்சயமா இவருதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு பிரதர் புரிஞ்சு வைக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா, என்ன முயற்சி பண்ணியிருக்கிறாருன்னா, பிரதர் என்ன முயற்சி பண்ணியிருப்பாருங்க. இவ்வளவு நாள் பிரதரை பத்தி படிச்சிருக்கிறீங்க, பிரதருடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்க, நிறைய பாடங்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்க. பிரதர் தேவன் தான் ஒப்புரவாக்குதலின் ஆக்கியோன் அப்படிங்கிறதுக்கு, பரமபிதா தான் அதனுடைய ஆக்கியோன் அப்படின்னு காட்டுறதுக்கு அவர் என்ன ஆதாரம் வச்சிருப்பார்? வசன ஆதாரங்கள். அவ்வளவுதான், வசன ஆதாரம் வச்சிருப்பார். வசன ஆதாரம் வைக்கிறார். அப்ப இந்த 2வது அத்தியாயம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நிறைய வசனங்கள் காட்டுவார். பாத்தீங்களா, இவர் இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு, இவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நான் தான் இதை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு மட்டும்தான் இதை பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு பாத்தீங்களா அப்படின்ட்டு பேசுவார். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க தான் வசனம் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஏசாயா 43 கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏசாயா 43. ஒருத்தர் யூதா 1வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் 2 சகோதரிகள், நீங்க இந்த மாதிரி நீங்க சகோதரர்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க அந்த வசனங்களை நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஏசாயா 43, இன்னொன்னு யூதா. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஒப்புரவாக்குதலின் தெய்வீக திட்டத்தை தேவன் எப்ப யோசிச்சிருப்பார்? ஆதியிலே யோசிச்சிருப்பாரு. ஆதம் எப்பவுமே ஒரு காரியம் ஆதியில தான் ஸ்டார்ட் ஆகும். சரியான பதில் சொல்லிட்டீங்க நீங்க. ஓகே, சூப்பர். அந்த ஆதி எந்த ஆதி? தெய்வீக திட்டம் உருவாக்குறதுக்கு முன்னாடி அவரோட சிந்தையில இருந்ததா? அருமை. கல்லு மண்ணு எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே மனுக்குலம் பற்றின ஒரு அவனுக்கு பரிபூர்ண மனுஷனாக சிருஷ்டிப்பது பற்றி தேவன் யோசிக்க ஆரம்பிச்சது போதே அவன் என்னென்ன தவறுகள் செஞ்சா அவர் எப்படி நாம ஒப்புரவாக்கலாம், அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்து மீறி போகும்போது மீண்டும் அவர் அன்பால நீதியால எப்படி கொண்டு வர்றது, இதெல்லாம் அவர் அப்பவே யோசிச்சிட்டார். இப்போ ஒரு பயங்கரமான கேள்வி ஒண்ணு வருது. சரியா இந்த ஒப்புரவாகுதலின் திட்டம் எப்ப செயல்பட ஆரம்பிச்சு? அடிக்கப்பட்ட போது, ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட போது. ஆனா பிரதர் என்ன எழுதுறாருன்னா, இந்த இந்த திட்டம் செயல்பட ஆரம்பித்த நாள் எது அப்படின்னு சொல்லும் போது அது கல்வாரியில கர்த்தர் இயேசு மரித்த நாள் அப்படிங்கிறார். கல்வாரியில கர்த்தர் இயேசு மரித்த நாள். எப்ப இது நிறைவடைஞ்சிருக்குங்க? எப்ப இது நிறைவடைஞ்சிருக்கும்? சபை முழுமடையும் போது. எப்ப இது நிறைவடையும்? ஒப்புரவாகுதலின் திட்டம் ராஜ்யத்துல. எப்பன்னு சொன்னீங்க? அதாவது ராஜ்யத்துல வருது, ராஜ்யத்தினுடைய அந்த முடிவுல. டேட் மனுக்குள்ள முழுவதும் டேட் தெரியல. சபையோட நிறைவடைதல், அதாவது அந்த எல்லாத்தையும் பிதா முன்பு கர்த்தர் இயேசு முழுமையா கொண்டு போய் சமர்ப்பிக்கும் போதுதான். ஆனா சபை நிறைவுன்னு சொன்னா அதுக்கு சரியான பதிலா வருமா? 6000 அது சபை நிறைவுனா சரி, எப்படி பிரதர் சரியாகும்?
ஆனா கொஞ்சம் மறுபடியும் மனுக்குலத்துக்கு வந்து சத்தியம் போதிக்கப்படுறதுக்கும் டைம் எடுக்கும்ல பிரதர். நீங்க சொல்றீங்களே சபை நிறைவு சொன்னீங்க இல்லையா, சோ அதனால நாங்க சபை நிறைவுன்னு சொன்னா கரெக்டா இருக்குமான்னு நான் கேட்கிறேன். மனுக்குலத்தினுடைய நிறைவு, மனுக்குலத்தினுடைய நிறைவு, சபையின் நிறைவு மாதிரி மனுக்குலத்தின் நிறைவு. அப்ப சகோதர சகோதரிகளே, நான் அங்க இப்போ ஓப்பனா சொல்றோம் பாருங்க, வால்யூம்ஸ்ல படிக்கிறத. இந்த திட்டம் தீட்டப்பட்டது பல்லாண்டுகளுக்கு முன்பு, பல கோடி வருஷங்களுக்கு முன்பதாக. மனுஷனுடைய சிருஷ்டிப்பு குறித்து யோசிக்கும் போதே அவனுடைய தவறுதலுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அவர் அப்பவே யோசிச்சார். செயல்பட ஆரம்பிச்ச நாள், இந்த திட்டம் செயல்பட ஆரம்பிச்ச நாள், திட்டம் ஆரம்பிச்ச நாள் எது அப்படின்னா, கால்வாரியில கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவனை சமர்ப்பிச்சாரு பாருங்க. அந்த டைம்ல இருந்து இந்த திட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரையும் ஒப்புரவாக்குவதற்கு ஏற்ற ஒரு வேலை செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அபிஷியலா கரெக்டா சொல்லணும்னா அப்பதான் இது ரிப்பன் வெட்டி ஓபன் ஆயிருக்கு அப்படி சொல்லலாம் அதிகாரப்பூர்வமா. எப்ப இது நிறைவடையும்னா 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவு. 1000 வருட அரசாட்சி எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? 1874. அது கூட ஒரு 1000 வருஷம் போட்டு சொல்லுங்க. 2874. அவ்வளவுதான். அப்ப திட்டத்தினுடைய ஆரம்ப நாள் ஏப்ரல் 33, ஏப்ரல் 3 கிபி 33. திட்டத்தினுடைய நிறைவு அது எப்படின்னு தெரியல, ஏப்ரல் 3 அது தெரியல. பட் 2874வது வருடம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? 2026. ஸோ இன்னொரு 868 வருஷங்கள் பக்கத்துல வேலைகள் இருக்கு. 850 வருஷங்களுக்கு மேல இந்த திட்டம் வந்து இன்னும் செயல்பட ஆரம்பிக்கும். அந்த 850 வருஷத்தினுடைய முடிவுல அனைவரும் தேவனோடு இணைஞ்சிருப்பாங்க. இப்ப இதனுடைய ஆக்கியோன் பத்தி படிக்கலாம். ஏசாயா 43:11. யாராவது ஒருவர் வாசி. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. என்னையன்றி யாரும் இல்லை. ஓகே, இப்ப யூதா 25 வாசிங்க. யூதா 25. நாம் ஒருவரே ஞானமுள்ளவரமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். இன்னொரு தடவை வாசிங்க. 25. தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கும் ஒரே நிமிஷம், மகத்துவம். ஒரே நிமிஷம். ஒரே ஞானமுள்ள ரட்சகர். ரட்சகர்னாவே பொதுவா நம்ம கிறிஸ்துவதான் பார்ப்போம். ஆனா இந்த வசனம் யாரை சுட்டி காட்டுதுங்க? தேவன ரட்சகர்னு காட்டுது. சோ சகோதர சகோதரிகளே, இது வந்து சில சாம்பிள் தான். நீங்க இந்த செகண்ட் சாப்டருக்குள்ள போனீங்கன்னா நிறைய வசனங்கள் பதர் காட்டுவார். ஓகே, இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு பிதாவாகிய தேவன் தான் யாரு அப்படின்னா இந்த திட்டத்தினுடைய ஆக்கியோனாக அவர்தான் ரட்சகர், ஒரே ஞானமுள்ள தேவன், கர்த்தர் இயேசுவை காட்டிலும் ஞானமுள்ள தேவன் அவர்தான் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சு வச்சோம். இப்ப இது சிம்பிள் தானே, இதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கெல்லாம் விசுவாசிகள் தானே, நாங்கெல்லாம் நீங்க சொல்றது அப்படியே நம்பிடுவோம் அப்படின்னா சில நம்பாதவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. ஓகே, இப்ப புரிஞ்சு போச்சு தேவன் தான் ஆக்கியோன். அதை வந்து ஒரு 10 பக்கத்திலேயே எழுதி முடிக்க வேண்டியதுதானே, எதுக்கு 50 பக்கம் எழுதி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, இந்த 2வது தொகுதி 2வது அத்தியாயத்துலதான் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான கொள்கையை எடுத்து, ஒரு முக்கியமான தப்பறையான உபதேசத்தை எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் கிறிஸ்து அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற வித்தியாசத்தை புலப்படுத்துகிற ஒரு உபதேசம் எதுன்னா திருத்துவம். அப்ப இந்த 2வது அத்தியாயத்துல திருத்துவம் பற்றின தப்பறையான காரியங்களை எடுத்து பேசுவார். அதாவது தேவன் வேறங்க, கிறிஸ்து வேறங்க, தேவன் வேறங்க, கிறிஸ்து வேறங்க. தேவன் தேவன் தாங்க, அவரு தாங்க இந்த திட்டத்தினுடைய ஆக்கியம். கிறிஸ்து யாருன்னா அவர் உடன்படிக்கையின் தூதன், அவர் உடன்படிக்கையின் தூதன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுக்கடங்காத வசனங்களை பைபிள்ல இருந்து எடுத்து காட்டி தேவன் யாரு, கிறிஸ்து யாரு, 2 பேருனுடைய தெய்வீக திட்டத்துல ஆளாளுக்கு என்னென்ன ரோல் பிளே பண்றாங்க, 2 பேருக்கும் இடையில என்னென்ன
பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி காட்டுவாங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா தீத்து 3வது அதிகாரம் 4 to 6. அதை மட்டும் கொஞ்சம் வாசிங்க. தீத்து 3, 4 to 6. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினால் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அடுத்தது, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாக்கும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். ஓகே, இப்ப பாருங்க, இந்த வசன பகுதிகளை நாம் பார்க்கும்போது நிறைய திருத்துவவாதிகள் இது தேவனைதான் கிறிஸ்துவ சொல்லுது, கிறிஸ்துவதான் தேவனை சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வசனத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னு வைங்களேன், தீத்து 3வது அதிகாரம் 4 to 6 படிச்சீங்கன்னா அந்த மக்கள் மீதான இரக்கம், தயவு, அவங்களுக்கு இரட்சகரா இருக்கணுங்கிற பொறுப்பு இதெல்லாம் தேவனுடையது. ஆனா அந்த வேலையை செஞ்சவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்த்தரேசு தெளிவா வரும். நீங்க மீண்டும் மீண்டும் இந்த வசன பகுதிகளை வாசிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தரேசு இரக்கமுள்ளவர்னு வந்திருக்காரு, கர்த்தரேசு இரட்சகர்னு வந்திருக்காரு. தேவன் தான் இரக்கமுள்ளவர், தேவன் தான் இரட்சகர்னு வந்திருக்கு. ஆனா அவரை மாதிரியே இருக்கிற அவருடைய குமாரன் இந்த வேலைகளை செய்ய பாத்திரவானா இருந்தாரு. ஆக மொத்தம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய கொள்கை என்ன அப்படின்னா, வசனங்கள் எதை எடுத்து காட்டுது அப்படின்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனா அந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி பெற்றுக்கொள்வோம் அப்படின்னா குமாரன் மூலமாய். அவ்வளவுதான். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ஆனா அந்த ரட்சிப்பு நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? குமாரன் மூலமாக, குமாரனால் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கொள்கையை எடுத்து வைக்கிறார் அன்பானவர்களே. அதுக்கப்புறம் நிறைய திருத்துவம் பற்றி பேசக்கூடிய அநேகர் பேசக்கூடிய வசனங்களை எல்லாம் எடுத்து ஆராய்வார். அதாவது சகோதர சகோதரிகளை என்ன சொல்லுவார்னா, அந்த யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வசனத்தை எடுத்து காட்டி, இதுல ஒற்றுமை அப்படிங்கிறது உடல் சார்ந்த அல்லது உருவம் சார்ந்த ஒற்றுமை கிடையாது, இது மனம் சார்ந்த ஒற்றுமை. நீங்க 2 பேரும் போய் டைவர்ஸ் கேக்குறீங்க, 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க 2 பேரும் ஒன்னாயிருவாங்களா? ஒரு பாடிக்குள்ள இன்னொரு பாடி போயிருவாங்களா? அப்படி இல்லை. ஒன்னானா அந்த மனதின் ஒற்றுமை, ஐக்கியம். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நான், ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க 2 பேரும் தனித்தனி நபர்கள் தான், ஆனா அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி யோசிச்சு செயல்படுவாங்க. இதைத்தான் அவரு வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் நாங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்றாகத்தான் இருப்போம், ஒன்றாகதான் யோசிப்போம், ஒன்றாகதான் புசிப்போம் அப்படின்ட்டு ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு எங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? லாரன்ஸ் பிரதர் என்ன பண்ணுவாங்க? இறங்கி அடுத்த பஸ்ல வாங்கன்றாங்க. ஆமா. சோ அவங்க 2 டிக்கெட் எடுக்கணும், 2 நபர்கள் அங்க இருக்கிறாங்க. ஸோ சகோதர சகோதரிகளே, அப்ப இவரு பயன்படுத்தக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா, வசனங்களை எல்லாம் எடுத்து சொல்லி ஆக்கியோன் வேற, அதை நடத்துறவர் வேற. இதுதான் அவருடைய மெய்யான கருத்து. இந்த ஒப்புரவாக்குதலை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இதனுடைய ஆக்கியோன்னு புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதை நடத்துறவரை புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க என்ன கன்ஃபியூஷன்னா, ஆக்கியோனும் நடத்துகிறவரும் ஒண்ணுதான்னு பேசி வச்சிருக்கிறாங்க. அது இல்ல. அதுக்கு இவர் பயன்படுத்துகிற மெத்தட் என்னன்னா, சத்தியம் சத்தியத்தை விளக்கட்டும், சத்தியம் சத்தியத்தை விளக்கட்டும், வசனம் வசனத்தை விளக்கட்டும். அந்த மெத்தட்ல இவர் ட்ரை பண்றாரு. இப்ப நீங்க பாருங்க, யோவான் 17:22 பாருங்க. யோவான் 17:20. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப நிறைய பேரு யோவான் 10:30 எடுத்து வச்சுட்டு அவர் தான் சொல்லி இருக்கிறார்ல, நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோன்னு சொல்லி இருக்கிறார்ல
அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்ப 17:22 நானும் என்னுடைய சீஷர்களும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். அப்ப நாம எல்லாரும் ஜீசஸா? நான் சொல்றேன் என்னன்னா, பரலோகத்துல இருக்கிற ஜீசஸ் தான் இப்ப பூமியில புதுக்கோட்டையில பொள்ளாச்சியில இருக்கிறோமா? ஜீசஸ் அங்க இல்லையா? மேல இல்லையா? அவர் ஒரு தனி நபர். நம்ம எல்லாரும் தனித்தனி நபர்கள். ஆனா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி யோசிப்போம். ஒரே மாதிரி யோசிக்கணும் அப்படிங்கறத 17:22 சொல்றாங்க. அவர்களும் நம்மை போல ஒன்றாக, அவர்களும் நம்மை போல ஒன்றாக, எப்படி அழகா பேசியிருக்கிறார் பாருங்க. சோ இது என்ன அப்படின்னா, நாம் எல்லாரும் தேவன் கூடயும் கிறிஸ்து கூடயும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே கோணத்துல ஒரே நோக்கத்துக்காக ஒரே வேலைக்காக வேலை செய்ய வேண்டியவர்களாக இருக்கும். அந்த வேலை ஒப்புருவாக்குதலின் ஊழியம். நாம் எல்லாரும் தனித்தனி நபர்கள் கிடையாது. சோ இதுல ஒரு வசனங்களையும் அவர் மெதுவா ஆராய்ச்சி பண்ணி ஒன்னொன்னா விளக்கமாக எழுதியிருக்கிறார். நீங்க படிச்சு பாருங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப சாரி பிரதர் சிஸ்டர்ஸ். கரெக்டா ஒரு 1 hour 5 minutes அந்த மாதிரி ஆயிருக்கும். இப்ப நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல நாம 3வது அத்தியாயத்திலிருந்து போலாம். 3வது அத்தியாயத்துல இருந்து யாரை பத்தி இருக்குங்க? சொல்லலாம். 3வது அத்தியாயத்துல இருந்து யாரை பத்தி இருக்கு? கர்த்தர் இயேசு பத்தி, குமாரன் பத்தி. எத்தனாவது அதிகாரம் வரைக்கும்? 7 முடிய. 7 முடிய. நீங்க பாருங்க, 7 முடிய அப்படிதான் இருக்கும். நன்றி பிரதர் சிஸ்டர்ஸ். கிறிஸ்து இயேசுவுக்குள் ரொம்ப நன்றி. அருமையான சகோதர சகோதரிகள், நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிச்சுக்கோங்க, எங்களுக்காகவும் ஜெபிச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்யூ பிரதர்.